உச்ச நீதிமன்றம் ஒரு குழுவை அமைத்திருக்கிறது பாபர் மஸ்ஜித் விவகாரத்திலே. 70 ஆண்டு காலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு வழக்கு உலகவே காரி துப்பும். ஒரு இடம் யாருக்கு சொந்தம் என்பதை தீர்மானிப்பதற்கு 70 வருஷம் வழக்கு நடத்துவானா ஒருத்தன்? 70 ஆண்டு கால வழக்கு நடத்தி பல்வேறு நீதிமன்றங்களில் அது மாறி 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 கடைசியிலே தீர்ப்புக்கு கொஞ்சம் கூட சொந்தம் கொண்டாட முடியாத அளவிற்கு ஒரு கட்ட பஞ்சாயத்தை போல, 4ஆம் தர ரவுடியை போல அலகாபாத் நீதிமன்றத்திலே தீர்ப்பளித்து விட்டு முஸ்லிமுக்கு சொந்தமான இடம், முஸ்லிம்களின் பெயரிலே பதிவுகள் இருக்கிற இடம், முஸ்லிம்களின் அனுபவ பாத்தியதையில் ஏறத்தாழ 500 ஆண்டுகளுக்கு நெருக்கமாக இருந்து கொண்டிருக்கிற இறைவனின் ஆலயம் வந்து ஒரு கதையை விட்டா உடனே அவனுக்கு பாதி. என்ன கதை? இங்கதான் ராமர் பிறந்தார். ஒருவர் ஒரு இடத்திலே பிறந்தார் என்பது அந்த இடம் அவருக்கு சொந்தம் என்பதற்குரிய ஆதாரமா? நானும் தான் எங்க ஊர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பிறந்தேன்னு எங்க அம்மா சொன்னாங்க. கொடுத்துருவியா நீ? இது ஒரு தீர்ப்பு, இது ஒரு நீதிமன்றம். இந்த தீர்ப்பை கொடுத்தவங்க நீதிபதிகள். ராமர் அங்க பிறந்தாருன்னு அங்க சரி அவரே வந்து கேட்டா கூட சரிங்களா, நான் இங்க ஐயா பிறந்தேன். கேட்கிறது யாரு? ராமரின் பெயரால் இந்த தேசத்தை துண்டாட வருகிற காவிகள் கேட்கிறார்கள். சரி, நீ கேட்கிற கோரிக்கையாவது நியாயம் இருக்கிறதா? நான் கேட்கிறேன். பாபர் மசூதியின் பெயரால் அரசியல் நடத்துகிற, ரத யாத்திரை என்ற பெயரால் ரத்தத்தை ஓட்டிய காவி கும்பலை பார்த்து கேட்கிறேன். ராமர் இங்கேதான் பிறந்தார் என்பதற்கு உன்னிடத்திலே உன் நம்பிக்கைப்படி, உன் புராணப்படி, உன் இதிகாசப்படி உன்னிடத்திலே ஆதாரம் உண்டா? அயோத்திக்கு போய் பார்த்தவனுக்கு தெரியும். ஏறத்தாழ 40க்கும் மேற்பட்ட கோவில்கள் ராம் ஜென்மஸ்தான், ராமர் பிறந்த பூமி, ராமர் பிறந்த இடம் என்று 40க்கும் மேற்பட்ட கோவில்கள் அயோத்தியில் இருக்கிறது. அந்த கோயில் பூசாரிட்ட போய் கேட்டு பாருங்க, ராமர் எங்க பிறந்தார்? 40 பேரும் சொல்லலாம் எங்க கோயில்ல தாங்க பிறந்தார். இப்ப அத்வானி மோடி வகைராவும் சொல்லுது இல்ல இல்ல பாபர் மசூதி இருந்த இடத்துல தான் பிறந்தார். உன் இதிகாசம் என்ன சொல்கிறது? உன் புராணம் என்ன சொல்கிறது? உன் மூதாதையரின் நம்பிக்கை என்ன சொல்கிறது? இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற 40க்கும் மேற்பட்ட கோவில்களை பராமரித்துக் கொண்டிருக்கிறவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஆனால் இந்த பிரவீன் தொகாடியா பிரைவேட் லிமிடெட் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது? இங்கதான் பிறந்தாரு. வைரமுத்து அழகாக ஒரு கேள்வி எழுப்பினார். அந்த கேள்விக்கு இன்றைக்கு வரைக்கும் எந்த காவியும் பதில் சொல்லவில்லை. என்ன கேள்வி கேட்டாரு? ராமர் மனிதனா அவதாரமா? கடவுளின் அவதாரம் தானே. அவதாரம் என்றால் அவதாரத்திற்கு பிறப்பு கிடையாது, இறப்பும் கிடையாது. மனிதன் என்றால் ஒரு தாயின் கருவறையில் இருந்து பிறந்து வந்தவன் மனிதன். ராமர் மனிதனா, ராமர் அவதாரமா? மனிதன் என்று சொன்னால் பிறப்பும் இறப்பும் உடையவன், அவன் கடவுளாக முடியாது. கடவுள் என்று சொன்னால் அவனுக்கு பிறப்பு இல்லை. பிறப்பே இல்லாதவனுக்கு நீ ஏன் பிறப்பிடம் தேடிக்கொண்டிருக்கிறாய் என்று கேள்வி எழுப்பினாரே, அந்த கேள்விக்கு இன்றைக்கு வரைக்கும் காவிரிடத்தில் பதில் உண்டா? அதுவும் இன்றைக்கு வந்திருக்கிற தீர்ப்பு இன்னும் காரி உமிழ வைக்கிறது. கீழே உள்ளவன் தான் முட்டாள்தனமா பதில் சொன்னா, தீர்ப்பு சொன்னாமனா சரி, மேல உட்கார்ந்து இருக்கிறாரு ரொம்ப படிச்சவரு, மெத்த படிச்ச மேலாவி, உச்ச நீதிமன்றம் இந்தியாவுடைய தலைமை நீதிபதி தீர்ப்பளித்திருக்கிறார். என்னையா தீர்ப்புன்னு பார்த்தா 3 பேர் கொண்ட ஒரு குழுவை அமைத்திருக்கிறோம். இந்த 3 பேர் கொண்ட குழு ஆலோசித்து சமரசம் செய்து முஸ்லிம்களிடத்திலேயும் இந்துக்களிடத்திலேயும் பிரச்சனையை சமாதானமாக பேசி முடிவெடுத்து ஒரு 8 வாரங்களுக்குள் அறிக்கை தர வேண்டும் என்று சொல்லி பிரச்சனையை நீதிமன்றத்திற்கு வெளியிலே தீர்த்துக் கொள்வோம் அப்படின்னு ஒரு தீர்ப்பை சொல்லி இருக்கிறாங்க. இதுக்கு எதுக்கு இத்தனை வருஷம் வழக்கு நடத்தினீங்க? இதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை நடக்கலையா? பேச்சுவார்த்தைக்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படலையா? உலகத்தில் எந்த நாட்டிலையாவது இதை நீதிமன்றம் ஒத்துக்குவானா? சட்டம்னு ஒண்ணு வச்சிருக்கிறீங்க, நிலச்சட்டம்னு ஒண்ணு வச்சிருக்கிறீங்க. அந்த நிலம் யாருக்கு சொந்தம் என்பதை தீர்மானிப்பது என்னென்ன அடிப்படையில் தீர்மானிக்கணும்னு ஒரு சட்ட புத்தகத்தில் இருக்குது. என்ன அடிப்படை? 2 அடிப்படை. 1, அந்த நிலம் உன் பேர்ல இருக்கணும். 2, உன் பேர்ல இல்லாட்டியும் நீண்ட காலமாக உன்னுடைய அனுபவத்தில் இருக்கணும். சட்டப்படி உனக்கு சொந்தம், அனுபவ பாத்தியதையின்படி உனக்கு சொந்தம். இந்த 2ம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கே
நிலம் சொந்தம். அப்படித்தானே சட்டம் சொல்லுது. சட்டப்படி முஸ்லிம்களுக்கு சொந்தம். 500-450 ஆண்டு காலம் அனுபவ பாத்தியதை என்பதையும் முஸ்லிம்களுக்கு சொந்தமான ஒரு இடத்திலே இன்னொருவன் எப்படி பங்கு போட முடியும்? இன்னொருவன் எப்படி உரிமை கொண்டாட முடியும்? வழக்கு வரும் பொழுதே தூக்கி எறியணும். ஒரு நிமிஷத்தில் தீர்ப்பளிக்க வேண்டிய வழக்கு, 1 மணி நேரத்தில் தீர்ப்பளிக்க வேண்டிய ஒரு வழக்கு. இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்புணர்ச்சியை வளர்த்து 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 அதன் ஒருபடியாக பாபர் மசூதி பிரச்சனையை சிக்கலாக்கி கொண்டிருக்கிறீர்கள். நீதிமன்றம் கடைசி புகலிடம் என்பார்கள். அங்கே நீதி மறுக்கப்பட்டால் நாடு அமைதியாக இருக்காது. நாட்டுக்குள்ள இருக்கிறவங்க ஒருத்தர் அநியாயம் பண்ணிக்கலாம், தப்பு செஞ்சுக்கலாம். ஆனா அந்த தப்புக்கு, அந்த தீமைக்கு, அந்த குற்றத்திற்கு நீதிமன்றத்திலே ஒரு நீதி கிடைக்கும், நியாயம் கிடைக்கும், மனதிற்கு ஒரு அமைதி கிடைக்கும் என்று சொல்லி கடைசி புகலிடமாக நாங்கள் நீதிமன்றத்திற்கு வருகிறோம். அந்த நீதிமன்றமும் சேர்ந்து கொண்டு முஸ்லிம்களின் முதுகில் குத்தும் என்று சொன்னால் நாளை இந்த தேசம் எந்த சூழலுக்கு தள்ளப்படும், எப்படிப்பட்ட ஒரு அமைதியற்ற ஒரு நிலையை சந்திக்கும் என்பதை யாராலும் யூகித்து பார்க்க முடியாது. எனவே அதுபோன்ற அநீதங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கிறவனாக ஒரு முஸ்லிம் இருக்கணும். நான் உண்டு என் வேலை உண்டு இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய பள்ளியாச அல்லாஹ் பார்த்துக்குவான் சொல்ல முடியாது. உங்க கையில தானே இருக்குது. நீதானே வெள்ளை அடிச்ச, நீதானே கட்டுன, நீதானே பூட்டு போட்ட, நீதானே பராமரிக்கிற, நீதானே பாங்கு சொல்ற, எல்லாம் அல்லாஹ் செய்யறான். அல்லாவே எல்லாம் செஞ்சாமனா அவன் கட்டினா வீடு, அவங்க சொன்னா பாங்கு, அவன் தான் தொழுகை நடத்தினா, அவனே பாதுகாப்பான்னு சொல்லிட்டு போகலாம். எல்லாவற்றையும் அல்லாஹ் நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறான். நம்மை தான் பராமரிக்க சொல்லி இருக்கிறான். நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படுகிற பொழுது அதற்கு எதிராக போரிட வேண்டும் என்ற போர் தர்மத்தையும் நபிகளார் தான் காட்டி தந்திருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் நபிகளார் சொன்னார்கள், அஃதலுல் ஜிஹாத் கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிர். ஜிஹாதிலே, போராட்டத்திலே மிகச்சிறந்த ஜிஹாத் தெரியுமா? அநியாயக்கார ஆட்சியாளர்களுக்கு முன்னால் சத்தியத்தை, உண்மையை உரத்து சொல்வதே மிகச்சிறந்த ஜிஹாத் என்று சொன்னார்கள். நபிகளார் வாழ்க்கையில் அதை கடைபிடித்தார்கள். அவர்களை பின்பற்றுவது உண்மை என்று சொன்னால் நாமும் அப்படிப்பட்ட உணர்வோடு வாழ்ந்து 100% அவர்களை பின்பற்றி மரணிக்கின்ற மக்களாக மாற வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லொருளை தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.